திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஏராளமான படங்கள் ரிலீஸ் ஆனாலும் ஒரு சில படங்கள் மனசை ரொம்ப டச் பண்ணிட்டு தான் போகுது. அந்த வகையில் எப்பவுமே திரைப்படங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக எடுத்தோம்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நிறைய படங்கள் எடுத்துக்காட்டு. லவ் டுடே, டிராகன், இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அப்படி யங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன் பிடிச்சி ஒன்று பண்ணுறாங்க. அப்படி ஒரு கதை தான் ஓஹோ எந்தன் பேபி அப்படிங்கிற அந்த படம். விஷ்ணு விஷாலுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் வந்த படம். இந்த படத்தில் அவருடைய தம்பி ருத்ரா அவரை அறிமுகப்படுத்தியிருக்கார். ருத்ரா அந்த படத்துடைய கதாநாயகன், விஷ்ணு விஷாலும் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதுக்கப்புறம் மித்திலா பல்கர் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, மிஷ்கின் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் கருணாகரன் நடிச்சிருக்காரு, நிர்மல் பிள்ளை இவரும் ஒரு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய குரூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய டைரக்டர் கிருஷ்ணகுமார் ராம்குமார், இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜென் மார்டின், அண்ட் இந்த படத்தை கேமரா ஒளிப்பதிவு செய்தது ஹரிஷ் கண்ணன் அண்ட் எடிட்டட் பை RC பிரணவ். ஓகே, இவங்கெல்லாம் அந்த படத்துடைய குரூ. கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சினிமாக்குள்ள ஒரு சினிமா. எஸ், சினிமா நடிகர் விஷ்ணு விஷாலாவே நடிச்சிருக்கார். அண்ட் அவர் விஷ்ணு விஷால் நிறைய படத்தில் ஓப்பனிங்கில் பார்க்கும்போது ஏகப்பட்ட ஸ்பூஃப் மாதிரி, நான் அடுத்தது அரசியலுக்கு போகிறேன், கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் ரெசமல் பண்ணுற மாதிரி, ஒரு பக்கம் கார் ரேஸ் தான் பிஸியாக இருக்காருன்னு அஜித் ரெசமல் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் படத்தில் இருக்குது. படத்தில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறப்போ அன்றாட நம்ம நியூஸில் கேள்விப்பட்ட விஷயம்லாம் டயலாகாக வருது. அண்ட் ரெடின் கிங்ஸ்லி சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, விஷ்ணு விஷாலோட மேனேஜர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கதை அப்படின்னு சொல்லும்பொழுது என்னன்னா, ஒரு பையன், அந்த பையன் சினிமா மேலே ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு அவன் விஷ்ணு விஷாலை சந்திச்சு எப்படியாவது ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல வரான். அப்படி கதை சொல்ல வரும்போது விஷால் இப்படி கேட்டுட்டு, ஓகே இந்த கதை ஓகே தான், பட் இது போலீஸு, காப்பு, த்ரில்லர் ஸ்டோரி இதெல்லாம் நிறையா பண்ணிட்டோம் பாஸ், வேற ஏதாவது அப்படின்னப்போ ரொமான்டிக் கதை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி சொல்கிறார். அப்போ என்ன கதை அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு டேரக்டர் எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய ஓன் கதையவே பக்கத்து வீட்டில் பார்த்த மாதிரியே சொல்லிட்டு ஒரு கதை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு கதையை தான் அந்த பையனை நரேட் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக கதை போக விஷ்ணு கேட்குறாரு, அருமையாக இருக்குது இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னா, அது பண்ண முடியாது சார், ஏன்னா இந்த கதை என் கதை, எனக்கு நடந்தது, நான் அந்த பிரேக்கப் ஆனதோட விட்டேன். ஏன் அந்த பொண்ணை பிரேக்கப் போனதோட விட்ட? உனக்கு இருக்கிற ஈகோ தான் உனக்கு ப்ராப்ளம். போய் அந்த பொண்ணை போய் பாரு, அந்த பொண்ணு உனக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுச்சு, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டு மறுபடியும் கிடுகிடுன்னு ஓடி போய் சாரி கேட்குறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா, சாரி கேட்குறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அது எவ்வளோ முக்கியம் தெரியுமான்னு. அந்த மாதிரி இந்த படத்தில் உள்ள டயலாக்லாம் சில இடத்துல பஞ்சு செமையாக இருந்தது. அப்போது இந்த பையன் உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து எப்படியாவது சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு மிச்ச கதையை சொல்லலாம்னு நினைக்கிறப்போ, இல்லை சார் இந்த படத்தை பண்ண வேண்டாம் அப்படின்றாப்புல. இந்த படத்தை ஏன் பண்ண வேணாங்கிற அப்படின்னா, இல்லை அது சரியாக வராது சார் அப்படின்றாரு. காரணத்தை சொல்லாமல் போயிடுவாப்புல. அப்போது கிளைமேக்ஸில் பார்த்தா அந்த ஒரிஜினலாக, அதாவது இந்த கதையை சொல்ல வந்தார்ல அந்த டைரக்டர், அவருடைய லவ் ஸ்டோரி எப்படி கரெக்டாக சிங்க் ஆகி அவங்க ஃபைனலாக சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஓவரால் கதை. இப்போ இதை கதையாக சொல்லும்போது உங்களுக்கு என்னடா நார்மலாக இருக்கே அப்படிங்களாம். ஆனால் ஃபிலிம் மேக்கிங்காக பார்க்குறப்போ இந்த படத்தை ரொம்ப ஸ்டைலிஷாக, ரொம்ப அழகாக அதை ஃபில்ம் மேக்கிங் பண்ணியிருக்காரு திரு கிருஷ்ணகுமார் ராம்குமார். எஸ், ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் பார்க்குற மாதிரியான அந்த ஒரு கலரில், டோனில், ஃபீலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகுமார் ராம்குமார் நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணதுனால வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ் அவருக்கு ஒரு நல்ல ஸ்டோரி அவரால் சொல்ல முடியும். அதனால் இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு சீனும் எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் அந்த இதை டக் 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 டக்குன்னு அப்படி மூவ் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா இடத்துலையுமே ஒரு பரபரப்பு இருந்தது. எந்த இடத்துலையும் ஒரு லேகாவோ, கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இடம் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. அண்ட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டராக இவர் இந்த கதை சொல்ல வரார் இல்லையா விஷ்ணு விஷால்கிட்ட, அதனால அந்த கேரக்டர் அவர் தான் ஹீரோ ருத்ரா, விஷ்ணு விஷாலோட ஒரிஜினல் தம்பி. ஸோ அவர் ஒருத்தட்ட ஒர்க் பண்ணுறாரு, அவர் டேரக்டர்கிட்ட. அந்த டேரக்டர் தான் மிஷ்கின். எஸ், மிஷ்கின். எப்போவுமே மிஷ்கின் அப்படின்னாவே நம்ம என்ன நினைப்போம் சார், எவ்வளோ கோவப்பட்டுனே இருப்பார் சார், சுட்டுன்னு மூஞ்சி வச்சிருப்பார் சார், அவர் பார்த்தா என்ன சொல்லுவாருன்னு பயமா இருக்கும் சார், ஏன்னா அவரோட ஷூட்டிங் எப்படி இருக்கும் அப்படி தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் செம்ம காமெடியாக செம்ம ஜாலியாக நடிச்சிருக்காரு. அது ஒரு ரியல் கேரக்டராகவும் இருக்குது, அதே சமயத்தில் படத்தில் ஒரு கேரக்டராகவும். ஆக்சுவலாக ஃபிலிமில் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். விஷ்ணு விஷாலும் சரி, ரெடின் கிங்ஸ்லையும் சரி, ரியல் கேரக்டர். இப்போ நம்ம எப்படின்னா, அவங்க படத்தில் நடிக்கல, ரியலாக பார்க்கும்போது விஷ்ணு விஷால் நம்மகிட்ட ஒன்று பேசுவார்ல, அந்த கேரக்டர் தான் படத்தில் இருக்குது. ஆனால் அவங்க பேசக்கூடிய டயலாக் இதெல்லாம் கதைக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ கதைக்கு சம்மந்தப்பட்டதாகவும் ஒரு பகுதியாகவும், ரியல் கேரக்டராகவும் ஒரு பகுதியாகவும் பார்க்கும்போது தட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அந்த படம் பார்க்குறப்போ அந்த ஃபீலே ரொம்ப நல்லா இருக்கு.
இது ரொம்ப அழகாக இருக்கு இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு புதிய ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கு. அண்ட் இந்த கதை அப்படியே மூவ் ஆகிட்டே வரும்பொழுது மிஷ்கினோட கேரக்டர் பார்க்குறப்ப அதே மாதிரி ஒரு படம் எடுக்கிறப்ப ஷூட்டிங் பண்ணுறார். ஷூட்டிங் பண்ணும்போது கருணாகரன் வந்து ஒரு நல்ல கேரக்டர். அவர் வந்து நான் அவங்க பெரிய ஃபேன்ஸ் அப்படி வந்து பக்கத்தில் வந்து நிற்பார். ஏதோ ஒரு ஷார்ட் எடுக்கும்போது இல்லை அந்த ஷார்ட் வந்து ஃபஸ்ட்டு டேக் நாட் ஓகே, ரொம்ப மூவ் பண்ணீங்க, கொஞ்சம் செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த ஷார்ட் எடுப்பார், மூணாவது ஷார்ட் எடுப்பார். சார் ஃபஸ்ட் டேக்கே நல்லா தானே சார் இருந்ததுன்னு அவர் ஆக்சுவலாக மிஷ்கின்ல எல்லாம் ஓகே தான், உன்னோட ஃபோர்த் டேக் ஓகேன்னு வேணாம், உங்கள் சித்தப்பா சொன்ன ஃபர்ஸ்ட் டேக்கே போட்டுக்கோ அதுதான் ஓகே அப்படின்றார். ஸோ அந்த லெவலுக்கு என்னன்னா மிஷ்கின் இவ்வளோ ஜாலியாக இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப ஜாலியாக நடிச்சிருந்தார். அண்ட் அதே சமயத்தில் மிஷ்கினாவும் நடிச்சிருந்தார். அதான் சொல்கிறேன், இந்த கேரக்டர் இந்த படத்தில் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அ கேரக்டர் லைக் தட். மிஷ்கினை நீங்கள் வேற மாதிரி நடிங்க சார், படம் எடுக்கிறதுல நீங்கள் டேரக்டராக தான் வரீங்க, ஆனால் வேற மாதிரி நடிங்க சார் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும், மக்கள் ஏற்றுக்க முடியாது. சார் நீ மிஷ்கினாவே வாங்க சார்னாலும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மிஷ்கினாவும் அதே சமயத்தில் கதைக்கு தகுந்த ஒரு கேரக்டராகும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்கு. அதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் பார்ட். ஒரு டேரக்டர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் இப்படி நடிக்கணும் சார், பட் அதே சமயத்தில் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டே சீக்கிரமாக கதை சொல்லி அட்வான்ஸ் வாங்குற வேலைப்பார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொறுப்பாகவும் நடந்துக்கிறீங்க சார். தட்ஸ் அமேசிங் டைரக்ஷன். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சினிமாவை பற்றி சினிமா எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான திரைப்படங்கள் தான். அப்படி எடுக்கும்போது சமயத்தில் மக்களுக்கு அது புரியாமல் போயிடும் ஒரு காலகட்டத்தில். இது என்ன சார் சினிமாவை பற்றி சினிமா எடுக்கிறது, ஏதோ கதை சொல்கிறாங்க டைரக்ஷன். ஆனால் இப்போ காலகட்டத்தில் எல்லாருமே மீடியாவில் என்ன நடக்குது, திரைப்படத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த படம் சரியான டைமில் வந்த ஒரு படம். அண்ட் விஷ்ணு விஷால் வந்து ஒரு டயலாக்லேயே சொல்லும்போது, ஒரு லவ் பற்றி சொல்லும்போது, காதலில் சில விஷயம் வந்து நம்ம விட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம செஞ்ச தப்பு, ஆனால் செஞ்ச தப்புக்கு சாரி கேட்காம நம்ம விட்டுருப்போம், அதெல்லாம் நான் இப்போ நினச்சோம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை அவருடைய ரியல் லைஃபாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துடுது. ஆனால் அவர் கதைப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. அதுதான் அந்த படத்துடைய பியூட்டி. இந்த படம் இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி அந்த கதையாக பார்க்குறப்ப. அண்ட் ஓவராலாக இந்த படத்துடைய மியூசிக் ஜென் மார்டின் அமேசிங்காக பண்ணியிருக்காரு. பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் விஷுவல்ஸ் சொல்லவே வேண்டாம், ஏன்னா ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கருங்கிறதுனால அந்த விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படத்துடைய எடிட்டர் மாஸாக பண்ணியிருக்காரு. ஸோ கேமராமேனு, எடிட்டரு எல்லாருமே இந்த படத்தில் வந்து மைண்ட் ப்ளோயிங் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த கிரிப்பு வச்சுருக்காங்க. உங்களுக்கு எங்கேயுமே அந்த கிரிப்பு விட்டு போகல, எங்கேயுமே வந்து இது லாஜிக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. அந்த லாஜிக்காகவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது, கிரிப்பாகவும் இருக்குது. அந்த கிரிப்பாக இருக்கிறது லைட்டாக ஒரு ஃபேண்டசி, கொஞ்சம் இந்த ஜாதகம் ஜோசியம் அதை வச்சு ஒரு ஃபேண்டசி லைட்டாக ஒரு சின்ன சீன், ஒரு மினியேச்சர் மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்து ஜோசியக்காரே வர்றதும், ஒரு புறா வந்து இப்படி நிற்கும் போது இதுதான் இந்த காதல் புறாங்கிறதும், இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபேண்டசி. அதையும் ஒரு அளவோடு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக கொடுக்கல, ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கல. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸும் நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட சன்ரைஸ் நீங்கள் கேட்ட பாடல் அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பேர் தான் விஜய் சாரதி. ஸோ விஜய் சாரதி வந்து இந்த படத்தில் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்பா கேரக்டர், கஸ்தூரி அவங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்தது. லிமிட்டடான கேரக்டர்ஸ் வச்சு அற்புதமான கதையை நல்லா அழகாக சொல்லியிருக்காரு இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமார். அண்ட் இந்த படம் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற லவ் லைஃப்பில் ஒரு பையனும் பொண்ணும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு சைடுமே சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது, என்ன பண்ணுறதுன்னு. அதில் க்யூட்டாக சில குட்டி குட்டி லவ் ஸ்டோரிஸ் வச்சுருக்காரு. இந்த குட்டி குட்டி லவ் ஸ்டோரிஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருது. ஸோ இது எல்லாமே நல்லா இருந்தது. இந்த படத்துடைய ஓவரால் பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம், அ ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக இருக்கும், தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். இப்படி இது காதலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது காதலா அப்படிங்கிற மாதிரி நம்மளே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் எது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் எனக்கு மனசுக்கு ஒப்பாத ஒரே ஒரு விஷயம் இருந்தது. அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் அந்த படத்தை பற்றி சொல்லும்போது அந்த படத்தில் எது சரியில்லைன்னு சொல்கிறதும் என் கடமை. அப்போது அந்த படத்தில் ஒரு ஷார்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ரெண்டு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படி எல்லாரும் சேர்ந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருந்தாங்க. நான் ஸ்மோக்குன்னு கூட விட்டுருக்கலாம், அதை ஸ்மோக்காக கூட விட்டுருக்கலாம். பட்
டெலிபரேட்லி தே ஹேவ் கெப்ட் த டைலாக் அது வீட் அப்படின்னு சொல்லி. வீடுனா போதைப் பொருள், அது தெரியும். அதை போதைப்பொருள் தடுப்பு சட்டம் இருக்கு, இன்னைக்கு போதைப் பொருள்ங்கிறது பயன்படுத்தக்கூடாது, அது மக்களிடையே விழிப்புணர்வு வேணும்னு இருக்கு. இந்த மாதிரியான காட்சிகளை இனிமேல் சினிமாக்களில் அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஏன்னா இதை காமிக்க அது ஒரு கியூரியாசிட்டி டெவலப் பண்ணும், இதை பண்ணி பார்க்கலான்னு தோணும். அது நடைமுறை வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் சினிமாவில் தயவு செய்து அந்த மாதிரியான காட்சிகள் வேண்டாம். அதை தவிர்த்து இந்த படத்தில் எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக போச்சு, அருமையான படம், ரொம்ப லைவ்லியான ஒரு ஃபிலிம். பெரிய ஒரு பார்க்கும்போது சில பேருக்கு வா அப்படின்னு கை தட்டுறதோ வா அப்படின்னு எழுந்து நிற்கிறதோ அந்த மாதிரி நடக்கலை. ஆனால் இந்த படம் பார்த்தோன்னே எல்லாரும் ஒரு ஃபீல் பண்ணாங்க, எஸ் நாம் சில விஷயத்தை விட்டு கொடுக்கணும், சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கை. எதையுமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருந்தால் அந்த 2 பேரும் ஜோடியாக சேரவே முடியாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு படமாக எடுத்திருக்காரு ஓஹோ எந்தன் பேபி. அண்ட் விஷ்ணு விஷாலுடைய தம்பிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்ட்ரடியூசிங் ஃபிலிம் ருத்ரா, மை ஹார்ட்டி விஷஸ், அமேசிங், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக விஷ்ணு விஷாலுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய படங்கள், நல்ல படங்கள் கொடுக்கணும். அண்ட் ஓஹோ எந்தன் பேபி டைரக்டர் கிருஷ்ணகுமார் ராம்குமாருக்கு ஃபர்ஸ்ட் பேபி, அதனால் அந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரணும், வருங்காலத்தில் மிகப்பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரைக்குறள் சார்பாக விஷ் பண்ணுறோம். தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.